சொல்ல தெரியுமா? எல்லை சின்ன கூலம் என்று என்னே பொன்மாலம் பொன்மாலம் என் குலாச்சார வெண்மை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் என்னை சின்ன குலத்தோன் இழிவான குலத்தில் பிறந்தவன் ஈழ கர்ணன் குலமில்லாதவன் கோச்சாரம் இல்லாதவன் தாய் தந்தை பேரை அறியாதவன் என்று என்னை ஏசுவதும் பேசுவதும் என் குலத்தை குறித்து தானடி கண்ணியே நீ மாடி என்ன சின்ன குலான்னு சொல்லணும் கண்ணி பொன்மாலம் என் குலாச்சார வன்மை என்னை படைச்சாம்பார் பிரம்மதேவன் அண்ணா வாகனத்தில் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் அவனே என் குலத்தை அறிய மாட்டாரடி கண்ணியே அங்க அறிய மாட்டார் உலகில் உள்ள பேர் பகவன்னா அறிய மாட்டார் உலகில் உள்ள பேர் பகமன்னா தெரிய சொல்லுவீர் உந்தண்டி வரத்தை பகமன்னா ஏண்டி அம்மா இவரை சொல்றாரு அவரின் பிறப்பின் ஒரு வாரம் அப்படியா அவர் பிறப்பின் வன்மையை சதுர்முகம் படைத்த பிரம்மனே அறிய மாட்டாராம். பிரம்மன் அறியட்டும், அறியாமல் போகட்டும், இந்த உலகோர் அறியட்டும், அறியாமல் போகட்டும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரியட்டும், தெரியாம போகட்டும். இதெல்லாம் நான் கேட்கல, எனக்கு தெரியணும் இவர் எப்படி பிறந்தாரு, ஏதா பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு எனக்கு தெரியணும். அப்படி தெரியும்படி சொல்ல சொல்லு. ஜெயம் சொல்லணும். அழகு பொருந்திய பலமாய் வரக்கூடிய இந்த வீர மங்கலம் என்று சொல்லக்கூடிய அழகு பொருந்திய கிராமம், இந்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அதாவது முதன்மை குலமாக திகழக்கூடிய பிராமணர் குலம், அந்த பிராமணர் குலத்திலே உதித்து உத்தமராகிய அதாவது அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிறந்தகையார் பேரு சிவகுமார் என்று சொல்லக்கூடிய பிராமணர் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஐயா பார்த்தால குளிர்ந்த பார்வை இங்கே வருகை தள்ளி நாடக மக்கள் மீது அன்பு கொள்ளி பாரி வழங்கியது 101 அண்ணார் அவர்கள் ஆண்டவனாகிய கண்ணனும் அம்மனாகிய பாஞ்சாலியம் எல்லா வல்ல ஈஸ்வரன் தந்து ரட்சிக்க வேண்டுமாய் கருதி அவர் கொடுத்த காணிக்கை பெருமை கொண்டவரை ஜெயம் ஜெயம் ஜெயம். உனக்கு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் அப்படிதானே? ஆமா ஆமா. சண்டாலே அடிப்பையே என் விபரம் என்ன கிளம்ப சொல்லுறேன் கேள அடிப்பையம் சண்டைக்கு போறேன் கேள அடிப்பையம் சண்டைக்கு போறேன் கேள அடிப்பையம் சொல்ல சொல்லடி அம்மா. உன்னிடம் தனியாக பேசுவதற்கு ஒரு காரணம் இல்லையடி கண்ணி. படுது பிடிந்தால் என் குல ஜென்ம பகையாளி
அந்த பார்த்திபன் மீது யுத்தத்திற்கு போகிறேன். இதுவே சங்கதடி கண்மணி. சகி அங்கே சண்டையானால் எந்தனுக்கென்ன பார்க்க மன்னா, சண்டையானால் எந்தனுக்கென்ன பார்க்க மன்னா, சங்கதியாத இங்கான சொல்வாய் பார்க்க மன்னா. ஏண்டியம்மா இவரு சண்டைக்கு போனா நமக்கு என்ன, இல்ல சாப்பாட்டுக்கு போனா நமக்கு என்ன, இல்ல ஊரா சுத்தியா நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு என்ன இருக்கு வந்த விஷயம் சொல்லு சொல்லு. ஜெயம் என்ன 2 பேரும் புகழுக்கு சொல்லணும் வேண்டாம். இந்த வீரமங்கலம் அடுத்த மரிக்குப்பம் என்று சொல்லக்கூடிய அழகு பிறந்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிறந்தகையா இன்னும் சின்னசாமி ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய வகைராவில் பிறந்தவர். அவருக்கு ஒரு பெருந்தன்மை இந்த ஆலயத்தில் ஏற்படுத்தக்கூடிய நாள் முதல் கொண்டு இந்நாள் பெரியந்திரம் இந்த அக்னி விசந்த விழாவில் மகளிலே நடக்கக்கூடிய பாரத சொற்பொழிவு அந்த நிகழ்ச்சியை முழுவதும் உபயமாக ஏற்கக்கூடியவர். இன்று ஒரு இந்த வருஷா வருஷம் இந்த பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியை உபயமாக ஏற்றிருக்கக்கூடியவர். ஆண்டவன் அவ்வளோ அவருக்கு கடாட்சியம் கொடுத்திருக்கார். அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை, தங்கமான குணம், கடுகளவு என்று கூட கொடுக்கறதுக்கு மனசு வேணும். கொடுக்க மனவில் அதை விட்டு மலையளவு என்று என்ன பிரயோஜனம்? அப்படி உபயமாக ஏற்றிருக்கக்கூடியவர். பக்கத்து கிராமம் மரிக்குப்பம் சின்னசாமி ராஜா என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பிறந்தகையார் உபயம் ஏற்று ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கக்கூடியவர் இங்கே வந்திருக்கிறார். அவரை வருக வரும் என்று வரவேற்கிறோம். வந்தவர் அனைதினமும் வர்றாரு. தினமும் நாடக பிள்ளைகளுக்கு 100 ரூபாய் கொடுக்கிறார். இது 10வது நாள். அவர் மட்டுமே 1000 ரூபாய்க்கு மேல் கொடுத்துட்டார். இன்றைய தினமும் நாடக பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு அவரை கரத்தினாலே வாரி வழங்கியது 101 ரூபாய் ஆகும். அன்னார் அவர்கள் எந்த திக்கு சென்றாலும் தங்க முகமாக வந்து சேர வேண்டும். ஆண்டவன் எல்லா உள்ள லட்சங்களை தந்திருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வை குறைவில்லா செல்வத்தோடு அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்த வழுதில்லாத காலத்தில் அவரை வணங்கி இந்த காணிக்கை பெருமை கொண்டு ஒரு செய்யும். வீரமங்கலம் பலராம யாதவ் டிவிஎஸ் ஜெயம் இன்னும் வீரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் பலராமன் யாதவ் முன்ன டிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பெரியார் பலராமன் யாதவ் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய குலத்திலே பிறந்தவர். அதாவது முந்தையிலே பொங்கல் வைத்து 300 பேர்களுக்கு அமுதளிக்கக்கூடிய யாதவ குல சிகாமணியோட குடும்பத்திலே பிறந்தவர் பலராமன் யாதவ் என்று சொல்லக்கூடிய ஐயா இங்கே வருகை தந்தை நாடக மக்கள் மீது அன்பு கொண்டு வாரி வெளியே ஒன்றாகும். அன்னார் அவர்கள் எல்லா வல்ல ஐஸ்வரங்கள் பெற்று ஆண்டவன் கிருபையால் பலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்த காணிக்கை பெருமை கொண்டவர்கள் உனக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். அவ்வளவுதானே? ஆமாமா. சண்டாலே 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 ஆடு வளருங்க. ஆடி பெண்ணே ஆடி சொல்லுறேன் கேள ஒருவேளை அந்த போர்க்களத்திலே சொர்க்கமாடை வேணும் ஆடி பெண்ணே சொர்க்கமாடை வேணும் கம்மியாட்டி கீரிபிளி மூஞ்சி கை கைவிடா கீரிபிளி மூஞ்சி நம்ம சோடு கை விடா ஐயோ டேய்
என்னடா பண்ற? டேய் ஒரே கேட்டோட கேட்டாடுற. ஒரே ஆம்பளைக்கு எப்படா என் கைக்கு விட உங்க என்ன கை சொன்னாங்க? ஒரே ஆம்பளைக்கு எப்படா நாத்து அடிக்கிறான். அவன் ஒன்ன கேப் அடிப்பான், நான் கூட கேப் அடிக்கிறேன். உன் மேல ஒன்ன கேப் போறோம். கெட்டு போவதுடா. தண்ணி ஊத்துற கை விடா. நான் என்னடா பண்ண? ஐயோ நான் என்னடா பண்ண? ஒரே ஆம்பளை நாத்துறாமா. ஆம்பளை வாட படாதவோ, அதனால ஆம்பளை குப்பம் கிட்டு வந்தான். மாசத்துல 3 நாள் தண்ணி குடிக்க முட்டாம கையால அப்போ ஏலி வேலை கலர போய் காரியம் அம்மா ஆடி பதினியாயம். அப்போ ஏலி வேலை கலர போய் கை விட்டு கலந்தீங்களா? ஆடி பதினியாயம் நாளை யுத்தம் அந்த பாத்திபன் அந்த கதிரவன் உதயமுனி கடுமையாய் போத அவர் எப்படி பிடிக்கிற அப்படியே பிடிச்சா லைன் தண்ணி குடிக்கலாமா? தண்ணி குடிக்கு. தன்னை காண அந்த தேவனும் அறிய மாட்டார். மதிமுகமுடைய பெண்ணே என்று நான் போக மகிழ்ச்சியில் எல்லாத்தையும் கரெக்டா கொண்டாடி விட்டுருவாரு. கண்ணே பொன்பாலம் சொல்ல தெரியுமா? நாளைய துவக்கம் 17ஆம் நாள் யுத்தம். அந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் பாண்டவர்களின் உப்புரணத்தை கொண்டானால் இன்று நன்றி கடன் கழிப்பதற்கு எனக்கு சரியானது ஒரு சந்தர்ப்பம். அந்த துரியனை காக்கும் முக்கியமான தருவாயில் நான் இருக்கிறேன். ஆகவே பஞ்சவன் நடு பிறந்து வில்லுக்கோர் விஜயன் என்று சொல்லிக்கே பிறந்தவன் அந்த அர்ஜுனன் மீது நாளை பொழுது விடிந்தால் 17ஆம் யுத்தத்தில் நான் அவனும் மோத போர்க்களத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே போகும் இடத்திலே எனக்கு வெற்றி கிடைக்குமோ வேற சொர்க்கம் கிடைக்குமோ தெரியாதடி கண்ணே. ஆகவே உன்னிடம் தாலி கட்டின ஒரு பாவத்திற்காக உன்னிடம் ஆபாத்தையாடி கைப்பட தாம்பலம் பெற்று போகவே வந்தேன். தாம்பலம் கொடி கண்ணி போராவின் பால் கறந்து வைத்து அதில் முகம் பார்த்தான் நன்ற மேவிய முகத்தின் ரூபம் அது விளங்கிட தெரியுமோதான். இந்த வாவியோ பிறந்து ஒன்றே இந்த வயக முழுகிட்டாலோ தீவிரை வந்திட்டாலோ குளம் தெரியாமல் பேசலாமோ. ஓட்டிகார
கொஞ்சம் நிறுத்துமா கேளுமடி தோழியாக சுந்தரவல்லி. எப்படின்னா ஒரு பசு இருக்கிறது. அந்த பசுவின் மடியிலே பாலை கறந்தால் அந்த பாலின் நிறம் எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்குமா? எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்குமா? வெண்மையா இருக்கும். அந்த வெண்மையா இருக்கக்கூடிய பாலிலே நம் முகத்தை பார்த்தால் முகம் தெரியுமா? சும்மா டுமு 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 வச்சுக்கிறேன். தெரியாது. ஆனால் அதிலே முகத்தை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் தெரியுமா? பாலை கறந்து அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊத்தி அதை நன்றாக நல்ல காய்ச்சணும். காய்ந்த பிறகு சற்று ஆற வைத்து அதுக்கு புரையிட வேண்டும். புரையிட்டு விடியற் காலையில் பார்த்தால் அது தயிராக மாறி இருக்கும். அந்த தயிரிலே மேலே இருக்கக்கூடிய ஆடை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் போட்டு மத்தை கொண்டு கடைந்தோமானால் வெண்ணெய் என்பது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வெண்ணெய் என்பது கிடைக்கும். அந்த வெண்ணெய் எடுத்து மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு சற்று நேரம் அனலில் காய்ச்சலே உண்டானால் அது நெய்யாக மாறி இருக்கும். அந்த நெய்யை எடுத்து ஒரு தாம்பூல தட்டிலே விட்டு நம் முகத்தை பார்த்தால் கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் எவ்வளமாக தெளிவாக தெரியுமோ அப்படி தெளிவாக தெரியும். ஆனா இவர் சொல்றது பால்ல முகத்தை பார்ப்பது இருக்குது. அதனால அப்படி இருக்கிறது. பாலை கறந்து புரையிட்டு புரை தயிராக்கி தயிரை வெண்ணெயாக்கி வெண்ணெயை நெய்யாக்கி நெய்யிலே தாம்பூலத்தட்டு விட்டு பார்ப்பது கண்ணாடியில் பார்ப்பது போல் இருக்கணும் முகத்தை. அப்படி சொல்லுவீங்க தெரியாதா அவனுக்கு? விட்டுப்படியா போ கொஞ்சம் ஊத்தாம அப்படியா? சக்கரை ஃபுல்லாக கூடி நம்ம அவ்வளவுதான். அப்படி தெளிவாக இருக்கணும். அப்படியா? சரி, என் குலாச்சாரம் சொன்ன பிறகு தாம்பளம் தரியா? சொல்லு முதல்ல, பிறகு எப்படியோ அப்படி யார குறைய பார்க்கலாம். சரி, ஆகட்டும் ஆகட்டும். ஆச்சா, அடி பெண்ணே அடி சொல்லூரியன் கேளாய் அம்முடி
கதிரவன் தானே எழுந்து கடுகன ஓடி வந்தான். கடுகன ஓடி வந்தான். அரிய திருக்குமாரியே அன்பாய் பாடுவேன் கோரியே. அரியாத்திரி குமாரி அன்பாய் பாடுவை கோரி. அரிய திருக்குமாரியே அன்பாய் பாடுவேன் கோரியே. சதுராய் குடி காலந்து சதுராய் குடி காலந்து சகித்தனை பெற்றார் தாயார். எவரு பாரியா மரே ஆற்றில் விட்டாரே என்னை. எவரு மாரியா மரே ஆற்றில் விட்டாரே என்னை. தேர்ப்பாகல் தண்டெடுத்து தேர்ப்பாகல் தண்டெடுத்து சீராய் வள தாண்டி என்னே. சொல்லுற சேராடி என்னே கதிரமு தயா தன்னே. ஆடி கண்ணையில் கொண்டு ஏறி. புட்றா மேல மேல புட்றா அஞ்சில் புடி. யார் பாபா உங்க இடத்துக்கு வரும் பாபா. ஏய் கவலன் அட வாடா வாடா. என் மனைவியாகிய பொன்னிருவியா என் குலாச்சார வன்மையை கேட்டிருக்கா. சொல்ல வேண்டிய நேரம் சொல்லிதான் ஆகணும். இன்று தவித்தால் மறுபடியும் குலாச்சார வன்மை சொல்வதற்கு நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ சந்தர்ப்பம் கிடைக்க குடும்ப சரியா. சரி என் குலாச்சார வன்மை சொல்லிக் கொண்டு வருகிறேன். காவல் உஷாரா இருக்கணும். அதாவது ஆதி நாளையிலே சூரசேன மன்னன் ஒருத்தன். என்ன பேரு? சூரசேன மன்னன். அண்ணா அவர் ஆண்டு வந்த நாடு சூரசேன நாடு. அன்னவருக்கு 4 குழந்தைகள். யாருன்னா அதாவது பிரதை சுரதை சாத்வதி வசுதேவன் என்று சொல்லக்கூடிய 4 குழந்தை. இந்த வசுதேவர் யாருன்னா ஆண்டவநாயக கண்ணனுக்கு அப்பா. ஆண்டவநாயக கண்ணனுக்கு அப்பா. இந்த பிரதை சுரதை சாத்வதி என்று சொல்லக்கூடிய 3 பெண் குழந்தைகள். 4 குழந்தைகளை பெற்று பலமோடு வாழ்ந்தவரார் சூரசேன மன்னன். அவர் ஆண்டு வந்த நாடு சூரசேன நாடு. அவருக்கு பக்கத்த நாடு குந்தபோஜ நாடு. அவருக்கு பக்கத்த நாடு அதை ஆண்டு வந்தவர் குந்தபோஜ ராஜன். எப்பவுமே எந்த அரசாங்க அந்த நாட்டை ஆண்டு வரானோ அந்த அவர் பேரில் தான் நாடு இருக்கும். குந்தபோஜ ராஜன் அந்த நாட்டை ஆண்டு வரார். இந்த குந்தபோஜ ராஜனுக்கும் சூரசேன மன்னனுக்கும் 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். என்ன சின்ன வயசுலேருந்து உயிருக்குயிரான நண்பர்கள். இந்த 2 பேரும் 2 நாட்டை அரசாட்சி செய்து வர்றாங்க. அதாவது இந்த சூரசேனனுக்கு 4 குழந்தைங்க. ஆனா குந்தபோஜராஜருக்கு குழந்தையே கிடையாது. ஏனோ தெரியவில்லை, அவருக்கு குழந்தைங்க இல்லை. இந்த குந்தபோஜராஜன் மனைவி என்ன சொல்றாருன்னா, என்னங்க நமக்கு ஏனோ கடவுள் அந்த குழந்தை பாகத்தை கொடுக்கல, குழந்தை எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் நண்பராக இருக்கக்கூடிய சூரசேன மன்னன் பக்கத்து நாட்டில் வசிக்கிறார். அவருக்கு 4 குழந்தைகள் இருக்கு. ஆகையினாலே அவர் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுக்கிறாராம். உங்கள் நண்பர் தானே, அவர் இடத்திலே சென்று ஒரு குழந்தையை தானமா வாங்கிட்டு வாங்க, நாமளும் குழந்தை வளர்த்து பேறு பண்ணலாம் அப்படின்னு இந்த குந்தமாதி இந்த குந்தபோஜராஜனுடைய மனைவி ஒரு யோசனை சொல்றாங்க. இது சரியென்று பட்டது குந்தபோஜராஜனுக்கு. உடனே புறப்பட்டார் குந்தபோஜராஜன். புறப்பட்டு
சூரசேன மன்னனிடத்தில் போய் சென்றார். சூரசேன மன்னன் நண்பனாகிய குந்தபோஜரான் வருவதை கண்டு ஓடோடி வந்து கட்டி தழுவி, நண்பா இத்தனை காலமா வரவில்லையடா, இங்கேடா இருந்தாய் என்று ஆனந்தமாய் அழைத்து சென்று போய் அரியா சரத்திலே அமர வைத்தான். யாரு யாரு அமர வச்சு? சூரசேன மன்னன் எத்து போய் அமர்ஷமத்தில் அமர வச்சான். நண்பா ரொம்ப காலாச்சு உன்னை பார்த்து இப்பதான் வந்திருக்கிறேன், எப்படி இருக்கு ஏதா இருக்கு நல்ல விசாரிக்கிறார். இந்த குந்தபோஜராஜன் சூரசேன மன்னனுக்கு சொல்றார், நண்பா எனக்கு வாழ சகல வசதிகளும் உண்டு, ஒரு குறையும் இல்லை. ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாப்பா, ஏனோ தெரியவில்லை. கடவுள் அந்த குழந்தை பாக்கியத்தை எனக்கு அருளவில்லை. ஆகவே நான் ஒரு உதவி கேட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு இவர் சொல்றார். நண்பா உனக்கு என்ன உதவி இருந்தாலும் கேட்கலாம், உனக்கு உதவாத நண்பன் நான் என்னத்துக்கு பிரயோஜனம், நீ எது வேண்டாலும் தரேன் அப்படின்னு இவர் சொன்னார். நண்பா உனக்கு 4 குழந்தைங்க இருக்கு, ஒரு குழந்தை எனக்கு தானமாய் கொடு அப்படின்னு குந்தபோஜராஜன் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். உடனே சற்றும் யோசிக்காமல் சூரசேன மன்னன், நண்பா உனக்கு வந்த குறை அது எனக்கு வந்தது போல், ஆகவே என்னிடத்தில் 4 குழந்தைங்க இருக்கு, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நான் தர முடியாது. ஏன்னா எனக்கு ஈமக்கடன் செய்வதற்கும் நாட்டை பரிபாலனை செய்யறதுக்கும் ஒருத்தனா இருக்கான். அந்த பிள்ளையை தவிர்த்து இருக்கக்கூடிய 3 பெண் குழந்தைகளை எந்த பெண் குழந்தையாவது எடுத்து செல்லலாம்னு சொன்னார். உடனே குந்தபோஜராஜன் தலைச்சம்பிள்ளையா இருக்கக்கூடிய பிரதை என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை தானமாய் கேட்டான். அதே பிரகாரம் சற்றும் யோசிக்காத சூரசேன மன்னன் முதல் குழந்தை பிரதை தானமா கொடுத்துட்டான் குந்தபோஜராஜனுக்கு. அந்த குழந்தையை வாங்கி கொண்டு ஆனந்தமா நாட்டுக்கு போனான் குந்தபோஜராஜன். சென்று தன் மனைவியிடத்தில் குழந்தையை ஒப்படைச்சான். 2 பேருமா சேர்ந்து அந்த பெண் குழந்தை அதாவது சீர சிறப்போடு வளர்த்தப்படுறாங்க. கொஞ்ச காலம் போகுது. போகும் நேரத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த குழந்தையை பிரதை 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 என்று அந்த ஒப்பா வச்சு பேரையே சொல்லி கூப்பிடுறாங்க. இது குந்தபோஜராஜனுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம குழந்தையை தானம் வாங்கிட்டு வந்துட்டோம், இனிமேலும் அந்த பிரதி என்று பேர் சொன்னாங்கன்னா அது தவறு, நாம ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படி இவரா ஒரு யோசனை பண்ணி குந்தபோஜராஜன் வளர்க்கப்பட்டதால் அந்த குழந்தைக்கு குந்தம்மா தேவின்னு இவர் ஒரு பேர் வைக்கிறார். யார் வச்சது? அவருடைய தந்தை, அதாவது குந்தபோஜராஜன் குந்தமாதேவி அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்படி குந்தமாதேவின் பேர் வைத்த பிறகு அன்றைய நாள் மேற்கொண்டு எல்லோரும் அந்த அம்மாவை குந்தமாதேவி குந்தம்மா குந்தமாதேவி நினைக்கிறாங்க. கொஞ்ச காலம் போச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு நாள் கோபமே உருவானவர் புள்ளமுனி தூர்வாசர் அந்த சபை நாடி வரார். எங்க? குந்தபோஜனுடைய நாட்டுக்கு. இந்த கோபமே உருவான முனிவர் வருவதை பார்த்த மன்னன், ஐயோ இவர் கோபம் மிகுந்தவராச்சே, நம்ம எதுனா தவறுதலா பேசுற சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு பக்குவமா பணிஞ்சு வாயை பொத்தி பேசுறார். மன்ன ஐயா, தாங்கள் என் கிரகத்தை நாடி வந்த நோக்கம் என்ன என்று கேட்டபோது, குந்தபோஜராஜனே நான் ஒரு வேள்வி செய்ய போறேன். நான் செய்யக்கூடிய வேள்வி மௌன வேள்வி. அந்த மௌன வேள்வியிலே யாரிடமும் வாய் திறந்து என்னால் பேச முடியாது. ஆகவே நான் செய்யக்கூடிய வேள்விக்கு தக்கவாறு பூஜா விதிகளை செய்வதற்கும் நான் பூஜை புரிவதற்கும் வாசனை மலர்கள் இன்னும் தேவையான பூஜை பொருட்கள் அத்தனை கொண்டு வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் பூஜை செய்யக்கூடிய இடத்திலே சுத்தபத்தம் செய்து அதாவது மணக்கோலம் வீசும்படியா செய்யணும். அதுக்கு ஒரு பெண் பாவை தேவை. உங்ககிட்ட ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை கூட்டிட்டு போகவே வந்தேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். குந்தபோஜராஜனுக்கு தூக்கி வாரி போடுச்சு. நாமளே குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை தானம் பெற்று வந்து வளர்க்கிறோம், இந்த குழந்தையை இவர் கூட்டிட்டு போயிட்டா நாம் என்ன செய்வது என்று வருத்தம் மேலிட்டு மறுத்தால் சாபத்தை கொடுத்துருவார். அந்த சாபத்துக்கு பயந்து துர்வாச முனிவர் பின்பே இந்த குழந்தையை அனுப்ப மனமில்லாமல் அனுப்பி வச்சாராம். யார் அனுப்பிச்சது? குந்தபோஜராஜன் தூர்வாச முனிவர் கூட அமைச்சிருக்கிறார். இந்த தூர்வாச முனிவர் குந்தமாதேவி என்று சொல்லக்கூடிய 3 வயது குழந்தையை அழிச்சு கொண்டு காட்டுக்கு போனார். காட்டுல அந்த மௌன வேலி நடக்குது. அந்த குழந்தை கிட்ட சொல்றார், ஏ பெண்ணே
நாளை முதல் நான் யாகத்தை தொடங்க போறேன். நாளை முதல் உங்ககிட்ட வாய் திறந்து பேச மாட்டேன். நீயாக என் குறிப்பை அறிந்து என் குணம் அறிந்து எல்லா பணிவிட வேலையும் செய்யணும். ஆமா, காலையில் அதாவது அன்னப்பட்சிகள் எழுந்து ஆகாரம் உண்பு முன்பாக எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு தூர்வாச முனிவர் கட்டளையிடுறார். அன்னப்பட்சிகள்னா பறவைங்க காலையில் எப்போ எழுந்துக்கும்? 5 மணிக்கு எழுந்துக்கும். 3 மணிக்கு எழுந்துக்கணும். அப்படி அது எழுந்து கண் வைக்காம இன்னும் இந்த குழந்தை எழுந்து ஆற்றில நீராடி தானபானத்தை செலுத்தி மாவிளை தோரணங்களை கட்டி கமுகு வாழை நாட்டி பூக்களை பறித்து வந்து எல்லாம் தயார் நிலை வைக்கிறான்.